இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இது பண்ணுறாங்க இல்லையா, அந்த இது வேணுமா, அந்த மலக்குகளுடைய உதவியை வச்சு இவங்களை அழிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க இல்லையா, அந்த சம்பவம் வந்து புகாரில் 3231 ஹதீஸா புகாரில் வருது. அதே மாதிரி இந்த நேரத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு விரலில் ஒரு ரத்தம் கூட படுது, சுண்டு விரலில் பட்டிருக்கும்போது அந்த விரலை பார்த்துட்டு ஒரு கவிதை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் கவிதையே தெரியாது, அதை படிப்பாங்க, அதே ஒரு அழகாக இருக்கும். நீ ஒரு சாதாரண விரல் தானே, அல்லாஹ்வுடைய பாதையில் வந்து நீ இந்த மாதிரி ரத்தம் சிந்துற அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இது கூட படிப்பாங்க. அதுவும் வந்து புகாரில் பார்த்தீங்கன்னா 2802 ஹதீஸாக பார்த்தீங்கன்னா அது ஒரு இருக்கும். இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, இதுக்கப்புறம் தான் ஒரு மாற்றமே நடக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை ரெண்டாக பிரிக்கணும் அப்படின்னா மதீனாவில் வச்சு கரெக்டாக பிரிக்கக்கூடாது. ஆக்சுவலாக பிரித்தோம் அப்படின்னா இது வரைக்கும் இருந்த ரசூல்லா வேற, இது வரைக்கும் இருந்த ரசூல்லா எல்லா இறை தூதர்களும் எப்படி இருந்தாங்க அது மாதிரி ஆதம் நபி, நூஹ் நபி, ஈசா நபி, மூசா நபி இருக்கிற வரைக்கும் எப்படி இருந்தாங்களோ அது வரைக்கும் இது வரைக்கும் இருந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வேற. தாயிஃபுக்கு அப்புறம் வர்றாங்கல்ல, அது மாதிரி உலகத்தில் வேற எந்த நபிமார்கிட்டையும் இந்த முன்மாதிரி நீ பார்க்கவே முடியாது. இது வரைக்கும் பார்த்தோன்னா எல்லா நபிமார்களும் பிரச்சாரம் பண்ணாங்க, எல்லா நபிமார்களும் ஏச்சு பேச்சு வாங்கினாங்க, எல்லா நபிமார்களும் மறுக்கப்பட்டாங்க, நிராகரிக்கப்பட்டாங்க, அடி உதவி வாங்கினாங்க, ரத்தம் சிந்தினாங்க. இது வரைக்கும் காமனான விஷயம். இதுக்கப்புறம் தான் சூப்பர் ஹீரோவாக இவர் மாறுறாரு, தாயிஃபுக்கு அப்புறம் தான். அதுவும் எப்போ மாறுறாரு அப்படின்னா ஒரு ஆயத்து இறங்குது, அப்போ தான் அல்லாஹ் வந்து அந்த ஆயத்தை வந்து நோட் பண்ணாமல் விட்டேன். அந்த ஆயத்து வந்து அந்த டைமில் வந்து அல்லாஹ் இறக்குறான். இறங்கி அல்லாஹ் சொல்கிறான், இவங்க உன்னை அடிச்சிட்டாங்க, இவங்களை வந்து நான் சும்மா விட மாட்டேன், இவங்க கண்டிப்பாக ஓடுவாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு தெம்பு வந்துடுது. அதாவது இவர் கேட்டிருக்காருல்ல, யார், கப்பாபு, அல்லாஹ்வுடைய உதவி கேளுங்க, அல்லாஹ்வுடைய உதவி கேளுங்க அப்படிங்கிறாருல. ரசூலுல்லாஹ் கோவப்படுறாங்கல்ல, அர்ஜென்ட் பண்ணாதீங்க, ரெண்டா அறுக்கிற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணாங்க, ரம்பத்தால் சீப்புகளால் சீவுற வரைக்கும்ன்ட்டு அந்த உதவி வந்து வந்துருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆயத்தை இறங்கின உடனே அந்த உதவி வந்துருச்சு.